இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். அவர் இருக்கின்ற வரை நிறைவேற்றினார். மக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதே புரட்சி தலைவி அம்மா அவள் இருக்கின்ற பொழுது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதையெல்லாம் தவறாமல் நிறைவேற்றினார்கள். நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற நன்மைகளை மக்களுக்கு செய்த காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் உள்ளத்திலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தலைவரை போல எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. இது தொண்டர் நிறைந்த கட்சி, தொண்டர் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. உங்களை போல் தலைவன் தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல. இங்க எல்லாரும் ஒரே பதவியில் இருக்கிறோம். ஆக மேடையில் இருப்பதும் சரி, இங்கே நிற்பதும் சரி, சரி சமமாக பார்க்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. இங்க ஏற்ற தாழ்வே கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ, யார் இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவிக்கு வந்தே தீர்வார்கள்.